என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக இவங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரேஷன் கார்டு வாங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மகளிர் உரிமை தொகை கிடைச்சிக்கிட்டு இருக்குது, பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது. புதிய ரேஷனுக்காக விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய 60,000 பேருக்கும் எப்ப கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி திமுக அரசு தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த இந்த புதிய ரேஷன் கார்டு வந்து எப்ப மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. புதிய ரேஷன் கார்டு, அதாவது கடந்த 2025 ஜனவரி மாசத்திலிருந்து 2026 ஜூன் மாசம் வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ரேஷன் கார்டு விண்ணப்பதாரர்களுக்கு யாருக்குமே இன்னும் வந்து ரேஷன் கார்டு கிடைக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகளிர் உரிமை தொகையை வந்து உடனே அப்ளை பண்ணிடுவாங்க. ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கும் ரேஷன் கார்டை வந்து டெலிவரி பண்ணாம டிஸ்பாச் பண்ணாமே வச்சிருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க திமுக ஆட்சியில. இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் அந்த 60,000 பேருக்கும் வந்து உடனடியா ரேஷன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு உரிமை தொகை தான் வரும், ஒரு நலத்திட்டங்கள் தான் வரும், ஒரு பொங்கல் பரிசு தான் வரும். அதுல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னாக்கா, ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா 3 ரேஷன் கார்டுக்கு 3 உரிமை தொகை, 3 பரிசு தொகை எல்லாமே எக்ஸெட்ரா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ கேஸ் வேணும்னா கூட உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் கேஸ் கொடுப்பாங்க. மொபைல், அதாவது பிஎஸ்என்எல்ல இருந்து மொபைல் லேண்ட்லைன்ல கொடுப்பாங்க. பல காரணங்களுக்காக ரேஷன் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் 60,000 பேருக்கும் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் ரேஷன் கார்டு கொடுக்க போறதா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை முடுக்கி விட்டுருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப சீக்கிரமா அந்த வேலையை பார்த்து எல்லாருக்கும் கார்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில வந்து கரூர் கூட்டத்துல வந்து பேசக்கூடிய விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பிஏவா இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கக்கூடிய இப்ப ஆனந்த் பூசிக்கிட்ட தான் சொல்லியிருக்கிறாரு, ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிச்ச எல்லாருக்குமே கொடுக்கப்படும், 60,000 பேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில டிடி சேனல் சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கார்டு கண்டிப்பா வந்த உடனே குடும்ப அட்டையை ஃபாலோ பண்ணி புது வீடு கட்டுறதுக்கும் சரி, புதுசா வீடு குடி போறதுக்கும் சரி, வாடகை வீடுக்கும் சரி, பிஎஸ்என்எல் கார்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, பல விஷயங்கள் பாஸ்போர்ட்டுகளாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகை உடனடியாக எல்லாத்துக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்குடன் தெரிவிச்சுக்கிற நண்பர்களே, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடாதீங்க. 1000 பேர் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் பார்த்தீங்கன்னா லைக் பண்றது கம்மியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மட்டும் இல்லாம நீங்க நம்ம சொந்தமாகிறதுக்கு டிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம போறதுனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ண முடியாம போயிடும். ஸோ எல்லாத்துக்கும் நீங்க முடிவு கட்டுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.